நாங்கள் வந்து ஒரு 6 days ரோட் ட்ரிப்பில் இருக்கோம் அண்ட் எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து செட்டிநாடு. போன வீடியோவில் நாங்கள் செட்டிநாடில் ஸ்டே பண்ண 100+ இயர்ஸ் மேன்ஷன் ஹவுஸை பார்த்துருப்பீங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து செட்டிநாடில் ஒரு பேலஸில் ஸ்டே பண்ண போகிறோம். அண்ட் இந்த பிளேஸோட கம்ப்ளீட் டூரை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் சாரா டாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்டே பண்ண போகிற பிளேஸோட நேம் இல்லை பேலஸோட நேம் த லோட்டஸ் பேலஸ் செட்டிநாடு. ஸோ இங்கே தான் நம்ம வந்திருக்கோம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் என்ட்ரன்ஸே. ஆக்சுவலி நாங்கள் வந்து உள்ளே போகும்போது இப்படி தான் இருந்தது, எம்டியாக, யாருமே இருக்கலை. நாங்கள் செக்இன் டைம்லேருந்து ஒரு 1 hour லேட்டாக போனோம். லைக் அரவுண்ட் 3:30க்கு தான் நாங்கள் இந்த பிளேஸ்க்கு ரீச் பண்ணோம். ஸோ ரிசப்ஷனில் இருக்கிற வேண்டியவங்கெல்லாம் வந்து இருக்கலை. நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து உள்ளே என்டர் ஆகிட்டோம். அதுக்கப்புறமா தான் வந்து ரிசப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் ரிசப்ஷன் பீப்புளை வந்து மீட் பண்ணோம். இந்த பேலஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரொம்ப பிரைட்டாக இருந்தது, ரொம்ப நியூவாக ஃபீல் ஆச்சு, ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் சென்டர் வந்து கம்ப்ளீட்டாகவே ஓப்பன் டு ஸ்கை தான், கிரில்லெல்லாம் எதுவுமே இருக்கல, கம்ப்ளீட்டாகவே ஓப்பன் டு ஸ்கை தான். அண்ட் சென்டரில் கீழே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கோலம் இருக்கு இல்லையா, இது கையில் போட்ட கோலம் கிடையாது, அந்த ஃப்ளோரிங்கோடவே வந்து சேர்த்து கார்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போவுமே இந்த கோலம் இந்த பிளேஸில் இருந்துகிட்டே தான் இருக்கும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா 2 ஊஞ்சல் வச்சுருந்தாங்க. அண்ட் நாங்கள் நிறைய டைம் வந்து இந்த பிளேஸில் தான் ஸ்பெண்ட் பண்ணோம். பிகாஸ் இங்கே ஊஞ்சல் இருந்தது அண்ட் இது கம்ப்ளீட்டாக ஓப்பன் டு ஸ்கை, ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து செக்இன் பண்ணிட்டோம். செக்இன் பண்ணிவிட்டு ரூமுக்கு போயிட்டோம். ரூம் இப்படி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து டிவி, அதுக்கப்புறம் கீழேயே ஒரு டேபிள் அண்ட் சேர் இருந்தது. ஆப்போசிட்டில் வந்து பெட் இருந்தது அண்ட் வந்து உட்காரத்துக்கு 2 லான்ச் சேர்ஸ் வந்து ரூமில் இருந்தது. இப்போ நம்ம பாத்ரூமை பார்க்கலாம். பாத்ரூம் என்டர் ஆனவுடனே ஒரு பெரிய மிரர், ரொம்ப நீட்டாக இருந்தது பாத்ரூமுமே. அண்ட் எல்லாமே வந்து பேஸ்கெட்ஸ்லாம் பாருங்கள், ஸ்டீலில், அதுக்கப்புறம் ஹேண்ட்மேட் பேஸ்கெட்ஸ், அதில் தான் டாய்லெட்ரிஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ரூம்லேயுமே இந்த மாதிரி தான் இருக்குது, நான் காட்டுறேன் இந்த வீடியோவில். கமோட், அதுக்கப்புறமா வந்து பாத்ரூம் ஏரியா எல்லாமே நீட்டாக இருந்தது. கிளாஸ் பார்ட்டிஷன் வச்சுருந்தாங்க, ரொம்ப நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரூமில் வந்து ஒரு காஃபி மெஷின், வாட்டர் பாட்டில் பாருங்கள், வேதிக்கா வச்சுருக்காங்க, கெட்டில், அதுக்கப்புறம் காஃபி போடுறதுக்கு எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஹேண்ட்மேட் பேஸ்கெட்ஸில் வச்சுருக்காங்க பாருங்கள். நாங்கள் லேட்டாக போனதுனால இங்கே வந்து எங்களுக்கு ஃபுல் பனானா லீஃப் மீல்ஸ் வந்து கிடைக்கல, நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். பட் ஆனால் எங்களுக்கு இவங்க வந்து தனித்தனியாக எல்லாமே கொடுத்தாங்க. லைக் பருப்பு உருண்டை குழம்பு, வெத்த குழம்பு, ரசம், ஸ்டார்டர்ஸ் எல்லாம் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். லன்ச் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அண்ட் அதே மாதிரி இவங்க டைனிங் ஹாலும் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. லன்ச் வந்து மஸ்ட் ட்ரை. இங்கே டைனிங் ஹால் பக்கத்துலேயே வந்து இவங்களோட ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. அண்ட் பூல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்கும்போது ஹைட் கம்மியாக தெரியுது இல்லையா, பட் ஆனால் உள்ளே இறங்கினா நல்லாவே டீப் இருக்குது. ஸோ கிட்ஸ் எல்லாம் வந்து அந்த எட்ஜில் தான் நம்ம வந்து ஸ்விம்மிங் பூலில் விடணும். லைக் உள்ளே போக போக அப்படியே டெப்த்து அதிகமாகிக்கிட்டே போகுது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இவங்கக்கிட்ட ஒரு ஸ்பா இருக்குது. அண்ட் இங்கே இருக்கிற ஸ்டாஃபே நம்மளை வந்து ஸ்பாக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸ்பா சர்வீசஸ் வேணும்னு அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்பா இந்த மாதிரி தான் இருந்தது. இந்த ரெசார்ட்டோட ஆப்போசிட்லேயே இவங்களோட இன்னொரு கெஃபே அண்ட் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதுதான் இந்த வாத்தியார்ஸ் ஹவுஸ். நாங்கள் இங்கே எந்த ஃபுட்டுமே ட்ரை பண்ணல, ஹோட்டல்லே மோஸ்ட்லி சாப்பிட்டுட்டோம். அவ்வளோதான், ரொம்ப கம்மியாக தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ இதுதான் வந்து இந்த லோட்டஸ் பேலஸோட ரூம் டூர் அண்ட் ரெசார்ட் டூர். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டையும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. டேக் கேர். பை.